ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான யக்னி புலாவ் கூட ஷேர் பண்ண போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணினா நல்லா வந்து காரசாரமாக தான் நம்ம செய்து சாப்பிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து நான் சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து செம்ப காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த யக்னி புலாவ் பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து விசில் விடுறதில்ல, இது வந்து அப்படியே வந்து தம் விட போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 100 ml வந்து ஆயில் அண்டு 100 ml வந்து கீ நான் ஆட் பண்ணியிருக்கேன், நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஹீட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த யக்னி புலாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து சில்லி பவுடர், அதாவது வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் விதை நீக்கிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இது மைல்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதாவது 4 கிராம்பு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம பொதுவாக நம்ம பிரியாணி காரசாரமாக பண்ணுற அந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். கிராம்பு, பட்டை இதில் கொஞ்சம் வந்து டபுளாக ஆட் பண்ணேன். 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 பட்டை அந்த மாதிரி ஆட் பண்ணேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க. அது வந்து நான் இந்த குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டிருக்கேன், அந்த கிளிக் பண்ணல அதுனா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வந்து நான் எடுத்து வந்து நல்லா ஒரு 5, 6 வெங்காயம் பெருசாக வந்து கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கால்வாசி 75% வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பொதுவாக நம்ம வந்து பிரியாணினால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். இந்த பிரியாணியிலும் அப்படி தாங்க. இதில் வந்து நம்ம வந்து காரத்துக்கு பதிலாக பச்சை மிளகா ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் சுவையும் வந்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் வந்து கொஞ்சம் செவந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு தான் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ விதை பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து உடம்புக்கு கேடுதாங்க. ஸோ அதனால் எப்போ நீங்கள் பச்சை மிளகா வந்து எடுத்து இது பண்ணாலும் விதை வந்து நீக்கிட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 5 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ பார்த்திங்கன்னா முந்திரி வந்து ஒரு 7, 8 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு, கைப்பிடியை விட கம்மியான முந்திரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம சேர்க்குறதால இந்த யக்னி புலாவ் ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இதை ரொம்பவும் வந்து நம்ம வெங்காயம் போட்ட வெங்காயம் நல்லா சேர்க்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸோ ஒரு 50% வந்து செவந்து வந்தால் போதுமானது. இப்போ வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனில் 5 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து மட்டன் ஆட் பண்ணி பண்ணுறதால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் நம்ம. ஸோ மற்ற வந்து பிரியாணி வெரைட்டிஸில் காட்டிலும் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும். பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேஸ்ட்டில் அவங்க எல்லாம் வந்து மயங்கிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி தழை அண்ட் புதினா வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. நீங்கள் எப்போவும் கொத்தமல்லி தழை அண்ட் புதினா வந்து கட் பண்ணுறதுனே அதுக்கப்புறம் நல்லா நான் 2, 3 தடவை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த பாதி வெங்காயமும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா, ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 3/4 கிலோ ரைஸ்க்கு வந்து ஒரு 700 கிராம் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 750 கிராம் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கரெக்டாக இதில் வந்து ஆட் பண்ணால் சரியாக இருக்கும் இந்த அளவு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 வதங்குறதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த மசாலாஸ் வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணுறேங்க. நம்ம நார்மல் பிரியாணிக்கு ஆட் பண்ணுறோம்ல அதை விட கம்மியாக தான் 4:1 ஒரு 4 தக்காளி மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணால் போதும். ஏன்னா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது ஒயிட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு இதில் கொஞ்சம் தயிரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட டேஸ்ட்டு வந்து தயிரில் தான் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ஒரு 150 கிராம் அளவுக்கு தயிர், 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் தயிர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து இது கொஞ்சம் வந்து மசிஞ்சிடுச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்ச நான் 3/4 கிலோ ரைஸ்க்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்காங்க. ஸோ ஈக்குவலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி வச்ச இந்த மட்டனை இதில் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மட்டனும் போட்டு நம்ம நல்லா வந்து சாத்தே பண்ணிக்கலாம். ஸோ இந்த யக்னி புலாவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கனில் கூட செய்யலாங்க. நான் இன்றைக்கி மட்டன் தான் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான கொத்தமல்லி அண்ட் புதினா மிச்சம் இருந்தது. இது கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாதி ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாதி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் இதோட சேர்த்து நல்லா வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த தயிர், தக்காளி அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை கூட போயிடுச்சுங்க. நான் வந்து இது வந்து வெயிட் போட்டுடுறேன்னா வெயிட் போட்டு நம்ம மட்டன் வந்து வேக விடணும். நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு விடல. ஏன்னா இந்த மசாலாஸோட வேக வச்சு எடுத்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 3 விசில் நான் விட்டு எடுக்கிறேங்க. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த மட்டனும் வெந்துடுச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு வந்து 70% மட்டும் வெந்தால் இப்போது நான் இந்த மாதிரி அகலமான பாத்தில் இதில் வந்து நம்ம மட்டன் வெந்து வந்ததில் அந்த கிரேவி இதை வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து தம் விடுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு அனதர் பர்னரில் நான் என்ன பண்ணேன்னா பாஸ்மதிக்கு அளவுக்கு தேவையான நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் தண்ணி இந்த மாதிரி வச்சு இந்த சாதத்தை வந்து ரைஸை வந்து வடித்து எடுத்துக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா அரவேக்காடு மட்டும்தான் இருக்கணும். இதில் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைனரை வச்சு நம்ம இந்த மசாலாஸில் கீழே அந்த கிரேவி மசாலா மட்டன் கிரேவி இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லேயர்லாம் வந்து நம்ம போட்டோம்னா இதுக்கு தான் வந்து தம் பிரியாணின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரைஸ் இருக்கும், கீழே வந்து நம்ம போட்ட அந்த மட்டன் கிரேவி அது எல்லாமே இருக்குங்க. ஸோ நம்ம எடுத்து தம் விட்டு வர்றப்போ தனித்தனியாக நம்ம எடுத்து வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 100 கிராம் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் தம் விட்டு வர்றப்போ நம்ம இதில் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து வடித்த தண்ணி இந்த மாதிரி இருக்கிற ரைஸ் வடித்த தண்ணி இந்த மாதிரி பேப்பரை போட்டால் இதுக்கு மேலே வச்சுடுங்க. ஸோ சூப்பராக வந்து நமக்கு 5 மினிட்லேருந்து 7 மினிட்குள்ளே தம் ஆகிடும். ஸோ எம்மியான டேஸ்ட்டான யக்னி புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு உங்கள் சில்லர்ஸ் அசத்துங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வரும். தேங்க்யூ.